முன்னோர்கள் எதுக்காக இதை வந்து இந்த பாம்புக்கு பால் வைக்கிறது, முட்டை வைக்கிறது. முதல்ல பாம்பு பால் குடிக்குமா, முட்டை சாப்பிடுமான்னு கேட்டாக்கா, பாம்பு போன வாரம் என் மச்சானோட பையனுக்கு கல்யாணம். அதை முடிச்சுட்டு டி நகரில் இருக்கக்கூடிய முப்பத்தம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே நான் ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ஒரு பெரிய புத்து, அந்த புத்தை சுற்றி முட்டைங்க, பால். அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். அப்போ எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. என்ன டவுட்டுனா, பாம்பு பால் சாப்பிடுமா, முட்டை சாப்பிடுமா அப்படின்றது. அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த உண்மையை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாம்பு முட்டை சாப்பிடுமா, பால் சாப்பிடுமா, எதுக்காக இந்த முட்டையும் பாலும் பாம்பு புத்துக்கு வைக்கிறாங்க, இதனோட முன்னோர்கள் எதுக்காக இதை வந்து இந்த செயலை செஞ்சாங்க. நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல், காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் பண்ணவே மாட்டாங்க. இதை நம்ம மக்கள் மூட நம்பிக்கையாக மாற்றி செயல்படுறது தான் பிரச்சனையே. முன்னோர்கள் செய்யறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஆனா அதையே வந்து கடவுள் பக்தின்ற பேர்ல மூட நம்பிக்கையா நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல முதல் ஒண்ணு, இந்த பாம்புக்கு பால் வைக்கிறது, முட்டை வைக்கிறது. முதல்ல பாம்பு பால் குடிக்குமா, முட்டை சாப்பிடுமான்னு கேட்டாக்கா, பாம்பு முட்டை சாப்பிடாது, பாம்பு பால் குடிக்காது. புத்து வந்து பாம்பு கட்டுறது கிடையாது, பாம்புக்கு புத்து கட்டு தெரியாது. ஈசல் வந்து புத்து வந்து ஈசல் கட்டும், கரையான் கட்டும். இதை வந்து நல்லா ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்கு புத்து வந்து இருக்கும். அந்த புத்தை வந்து பாம்புங்க ஈசலை பிடிக்கிறதுக்கும் அந்த கரையானை சாப்பிட்றதுக்கும் பாம்பு உள்ள வரும். உள்ள வந்த உடனே அங்கே இருக்கிற கரையானெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட திரவம் ஒன்று சுரக்கும். அந்த திரவ ஸ்மெல்லில் ஆண் பாம்புகள்லாம் உள்ள வந்து இன சேர்க்கை பண்ணும். ஒவ்வொரு பாம்பும் குறைஞ்சது 100 குட்டி போடும். அந்த பாம்புங்களோட இனப்பெருக்கத்தை குறைக்கணுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த புத்துல பாம்பு பால் ஊத்துனாங்க. புத்துல பால் ஊத்துனது பால் குடிக்கணுன்றதுக்காக இல்ல, அந்த இனவெருக்கிய கட்டுப்படுத்தணுன்றதுக்காக. அவங்க பால் ஊத்துனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாம்போட திரவம் இருக்கு பாருங்க, அந்த திரவம் ஸ்மெல்லுக்கு வெளியே போகாது. அப்போ ஆண் பாம்பு அதை தேடி வராது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல புத்து இருக்கிற இடங்கள்ல பாம்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க அந்த பாலை ஊத்துவாங்க. காரணம், அந்த அதுக்குள்ள அந்த ஸ்மெல் இருக்கும், அந்த பாம்போட ஸ்மெல் இருக்கும். அதுல உள்ள வந்து பாம்புங்க இன சேர்க்கை செய்யன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து இந்த பாம்புக்கு பால் ஊத்துற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. பக்தின்ற பேர்ல போய் முட்டை வைக்கிறதும் பால் ஊத்துறதும் இப்பவும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை. அப்படி மனிதர்கள் நடமாட்டம் இருந்தாலே பாம்புகள் அங்க இருக்காது. இவங்க கோயிலை சுத்தி புத்து பால் ஊத்துறாங்க பாருங்க, அதை சுத்தி தான் ஊத்துறாங்க. சுத்தி நடந்து வரும்போது பாம்புக்கு வந்து ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு கேட்டாலே பாம்பு 100 அடி ஓடி போயிடும். அதெல்லாம் சுத்திலாம் இருக்காது. அதுக்கு அமைதியா இருக்கணும், எந்த ஒரு சலசலப்பு இல்லாம, ஒரு சத்தம் இல்லாம அப்படியே இருக்கணும். பாம்புக்கு வந்து காது இருக்காங்க, பாம்புக்கு காது கிடையாது. அதோட வயிறு நில அதிர்வு. நம்ம நடந்து போறோம் பாருங்க, ஒரு சின்ன காய் விழுந்தா கூட பாம்புக்கு தெரியும். நீங்க